நேசத்தை கரந்து காணிக்கைய செலுத்தி மகிமைப்படுத்துவோமா. இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்தார். இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார், இம்மானுவேலா இயேசு பிறந்தார். நட்சத்திர வானத்தில் வந்ததே, சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்து அவரை நமக்கு ஒரு பாலகன் இருந்தாரே, நமக்கு ஒரு பாலகன் இருந்தாரே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாரே. கர்த்தத்துவம் அவரின் தோளில் இருக்கவே, அதிசயமான அவரே தேடியே செல்லுவோம். இயேசு பாலனை தேடியே சென்றனர், இயேசுவை தேடியே செல்லுவோம். இயேசு பாலனை தேடியே சென்றனர், இயேசுவை தேடியே செல்லுவோம். இயேசு பாலனை தேடியே சென்றனர், இயேசுவை தேடியே செல்லுவோம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது நீங்கன்றது உங்களை தான் சொல்றார். நீங்க சொல்லுங்க, நீங்க சம்பர்ணமா சாப்பிட்டு, ஆமா, சுகர் வரக்கூடாது. அப்ப நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா
நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. ஏன் ஜனம் ஒரு பொழுதும் வெக்கப்படாதுன்றாரு. ஒரு சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த மாசத்துல பாஸ்டர் உன்ன துணி எடுக்கல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணீங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், எல்லாமே வரும். கிறிஸ்மஸுக்கு நீ கவலையே பட தேவையில்லை. இன்னைக்கு அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன், பேச ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். இப்போ நான் வசனத்தை பேச பேச உங்கள் வீட்டில் என்னென்ன காரியம் இல்லாத இருக்குதோ இந்த வசனம் அதை செய்யும். ஆமீன் சொல்லுங்க. வசனம் எதுக்கு பேசுகிறோம்? பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தை எங்கள் ஆராதனைக்கு வர ஜனங்களுக்கு, இந்த யூடியூபில் பார்க்குற ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யணும். சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. இந்த வசனம் இப்போ நாங்கள் கேட்க கேட்க இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்கு வரணும், வரும். அப்போ கட்டாயமாக தருவார். அப்போ இதுலேருந்து என்கிட்ட பேசுனது என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுக்கு என்கிட்ட பேசுனது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் வருஷம் முழுவதும் உங்கள் மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கலாம். ஆமீன் சொல்லுங்க. என் நாமத்தை துதிக்கிற ஏன் ஜனம், யாரை துதிக்கணும்? துதிக்கிறவங்க தான் அவங்க ஜனம். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம், நல்லா வாயை திறந்து நல்ல சோத்திரம் ஆமேன் செய்வப்பா, ஆமேன் ஹல்லேலூயா. வசனம் பேசும்போது ஒரு ஆமேன், வாயில துதி வரணும். புரியுதா? குரட்ட வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படு பாருங்க. அது ஒன்று அந்த வசனம், வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார் கோதுமையும் போச்சு. அப்புறம் திராட்சை செடி வதங்கி மாதலை பேச்சும் வாடி போனது. சந்தோஷமும் மனபுத்தனுக்கு ஒழிந்து போனது. சந்தோஷமும் ஒழிஞ்சிச்சான். அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ கஷ்டம். இப்போ உங்கள் வீட்டில் கூட நிறைய சந்தோஷமும் இல்லாத இருப்பீங்க. ஆனால் இங்கே பாட்டு என்ன பாடுவான்? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. ஆனால் சந்தோஷம் இருக்காது. யார் யாருக்கு சந்தோஷம் பொங்குது சொல்லுங்க. சந்தோஷம் வாயில பல்ல காட்டுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அப்போ அங்க சந்தோஷம் இல்லை, வெக்கப்படுறாங்க, சந்தோஷம் இல்லாத போறாங்க. பாருங்க, அதுல கீழே சொல்லப்பட்டுக்குது. அதே அதிகாரத்தில் 13 வாசிங்களா. அலருங்கள், தேவனுடைய தொண்டரே. கட்சி தொண்டரை தான் நான் பார்த்துக்கிறேன். தேவனுடைய தொண்டரே, நீங்க உள்ளே பிரவேசித்து தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியம் நிறுத்தப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்தாதான் நம்ம வீட்டில் எதுவும் நிறுத்தாதபடி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது பாருங்க. பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க. பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. என்ன நாளை நேமிக்கணும்? பரிசுத்த உபவாச நாளை.
அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, பரிசுத்த உபவாசனால நேமிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்மளுக்கு வர வெக்கங்கள், நம்மளுக்கு வர கஷ்டங்கள், நம்மளுக்கு வர சந்தோஷம் இல்லாத மன நிம்மதியை கெடுக்கிற காரியங்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனோன்னா உண்மையாகவே வருஷத்தில் ஒரு வாட்டி பரிசுத்த உபவாசத்தை நம்ம நேமிக்கணும். ஆமான்னு சொல்லுங்க. இது 2 இடத்துல எழுதப்பட்டுக்குது. இது ஒரு இடம் இல்லை, கீழே அது வாசிங்க, அதுக்கப்புறம் வாசிங்க. மூப்பரே தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்யுங்க. எதுக்கு? உண்மையா நம்ம ஆலயத்தில் இருக்கிறவங்கள கூடி இந்த புதிய ஆண்டுக்காக, இந்த புதிய மாசத்துக்காக, ஆமென் சொல்லுங்களேன், நம்ம புலம்பி அழுது தேவனிடத்தில் போராடும் போது தான் தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? வெக்கப்படாத நடத்துவாரு. யாரையும் தேவன் கைவிட மாட்டாரு. நான் சொல்லுவேன், அவர் நல்லவர். நான் எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டேன், ஆனா இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவன் சொல்லுங்க. நான் தெய்வத்தெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த தெய்வத்தை தேடி வந்தேன். இந்த தெய்வத்தை நான் தேடி வரல, அந்த தெய்வம் தான் என்ன தேடி வந்தது. நான் தேடி போன தெய்வம்லாம் என்ன? குடிகாரனாகவும் கொலைக்காரனாகவும் ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவனாகவும் போலீஸ் அடியில் அடிபட்டு உதப்பட்டு அவமானப்படுறவனா வச்சுது. ஆனால் என்னை தேடி வந்த தெய்வம் இன்னைக்கு இப்படி நான் இருக்கிறேன்னா நான் சொல்லுவேன், அதுக்கு இயேசு தான் காரணம். எங்க அப்பா அம்மா காரணம் இல்லை, எங்க அப்பா இயேசு தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பதான் சம்பூர்ணமான காரியத்தை கர்த்தர் செய்வாரு. அப்பதான் அதிசயமா கர்த்தர் நடத்துவாரு. அப்பதான் அவரை நம்ம துதிக்க முடியும், வெக்கப்படாத இருக்க முடியும், திருப்தியா நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது 2 இடத்துல பாருங்க, ஜனங்களை கூட்டுறாங்க. அது பாருங்க, இதே யோவேல் அதிகாரத்தில் இது 2 வாட்டி எழுதி இருக்குது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13 12 வாசிங்க. 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதனால் நீங்க இப்பொழுது உபவாசத்தோட அழுகையோட புலம்பலோட உங்கள் முழு இருதயத்தோட என்னிடத்துல திரும்புங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஆமென் சொல்லுங்க. எப்படி அழுகணுமா? அழுது இல்லாமா புலம்பலாமா? இப்போ நிறைய பேர் புலம்புவாங்க வீட்டுக்காரர்கிட்ட. எங்க கிறிஸ்மஸ் வந்துச்சு, ஜனவரி வந்துச்சு, பசங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும். வீட்டில் புலம்பாத, நீ கர்த்தருக்கு முன்னால் அழுது காட்டு. நீ சம்பாதிக்கிறவங்கள உங்க கை அவங்கள நீ பார்க்காத, உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள பார்க்காத, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவரை நீ பாரு. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டு பாருங்க, கீழே வாசிங்க. அதே அதிகாரத்தில் சோத்திரம் 16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளும் பால் குடிக்கிற குழந்தைகளும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஆமா, இங்க சொல்லப்பட்டுக்குது. இது யாரா இருக்கு இந்த வசனம் புரியுதே தெரியல. உண்மையா இன்னைக்கு பல பேர் வீட்டில் கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கங்கள் அதிகமாக காணப்பட்டுனுக்குது. அது காரணம் கர்த்தர் இல்லை. நம்ம தேவனுக்கு ஏற்ற காரியத்தை நேமிக்கிறது இல்லை, நேமிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்லப்பட்டுக்குது நேமிங்கன்னுக்குது. பரிசுத்த உபவாசனால நேமிங்க. நான் சொல்றது போயினீங்கன்னா நேமிக்கணும். ஆமென் சொல்லுங்க.
பாருங்க, ஒரு வசனம், இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன் பாருங்க. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 4:7 வாசிங்களா. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் தன்பள்ளத்தும் பெபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோதியாரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நம்ம செய்யற காரியத்தில் கூட பல பேர் கட்டுப்பாடு பண்ணலாம். ஆனா ஜபத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க கூடும் போது தான் அந்த கட்டுப்பாடு பண்றவங்களை கத்த தொடுவாரு, அந்த வளர்ச்சியை தடை செய்யறவங்களை தொடுவாரு. இங்க கீழே பாருங்க, அதுல இருக்குது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் ஜாமக்காரரை வைத்தோம். ஜபம் பண்றவங்களை வைத்தாங்க. அல்லேலூயா. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த இயேசப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த இயேசப்பா, எங்க ஜபத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்துன்னு வந்தவரு இங்க வந்துக்கிறாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கு தான் நேமிங்கன்றது. ஆமென் சொல்லுங்க. ஆமா. நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, எங்க ஜபத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. தூங்காம ஜெபிக்க வேண்டும் ஏசப்பா, தூங்காம ஜெபிக்க வேண்டும் ஏசப்பா. உங்க ஜவாவிய எங்கமே ஊத்தப்பா, உங்க ஜவாவிய எங்கமே ஊத்தப்பா. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த இயேசப்பா, எங்க ஜபத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா, எங்க ஜபத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. தூங்காம ஜபம் பண்ணணும் இயேசப்பா, தூங்காம ஜெபிக்க வேண்டும் இயேசப்பா. உங்க ஜவாவிய இந்த வேளையில் ஊத்தப்பா, உங்க ஜவாவிய இந்த வேளையில் ஊத்தப்பா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ நியமிக்கணும். என்கிட்ட கத்த சொன்னது என்ன சொன்னாரு, இந்த 26 இருக்கிற வசனம் நிறைவேறணும்னா நீங்க 21ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பாருங்க. அந்த இடத்துல பஞ்சங்கள் எவ்வளோ இதுவாக சொல்லுது பாருங்க. திராட்சை ரசம் அவங்க வாய்க்கு போலையாம். ஆமென் சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டுக்குது. ஒரு வசனம் பாருங்க, அதே அதிகாரத்தை யோவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 9 வாசிங்க. போஜன பலியும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய துக்கிக்கிறார்கள், துக்கப்படுறாங்க. இந்த வீடு, ஐயோ இது வரைக்கும் நல்ல வீடு வாங்க முடியலையே, அந்த அம்மா கடத்திலேயே இருக்கிறாங்களே, கஷ்டத்திலேயே இருக்கிறாங்களே, துக்கப்படுறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் கொஞ்சம் நீங்க கீழே வாங்க, 14 வாசிங்களா. சோத்திரம். இல்ல 16 நம்மளுடைய கண்களை விட்டு
ஆகாரமும் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? யார் யாருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது? ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு பாருங்க, நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம கூட நல்லா சாப்பிட்டு இருப்போம். இப்போ சுகர் வந்து என்ன பண்ணுது? நம்மளை பயங்காட்டுது இல்லை, பரிசுத்த உபவாசனால நேமிக்கிறது இல்லை. அப்போ கனவு மனைவியா இருக்கிறவங்க இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போறோம். நம்ம ஆண்டவர் அறியாத தெரியாத போது எத்தனை சாமிங்களுக்கு நம்ம விருது இருந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்காக உயிரை கொடுத்த சாமிக்காக ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்தால் குறைஞ்சா போயிட்டு போகிறோம். சொல்லுங்களேன். ஒரு நாள் குடும்பமாக சேர்ந்து கனவு மனைவியாக பிள்ளைகளாக சேர்ந்து சபைக்கு வரவங்கள சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்காக அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபம் செய்யக்கூடாதா? தேவனை தேடக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது பாருங்க. இதை நான் பார்த்தேன். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டு போச்சு. காரணம் என்னன்னு நீங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது 15ஆம் அதிகாரத்தில், கெட்ட குமாரன் ஆகாரத்துக்காக ஆகாரம் கிடைக்கல, பண்ணி சாப்பிட்ற தீனினா கிடைக்குமான்னு பார்த்தாராம். ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் வாசிங்க, 16 வாசிங்க. இல்லை 16 வேணாம், அதில் 12 வாசிங்க. 12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆஸ்தியில பங்கு கேட்டாங்க. அங்க ஒரு நல்ல ஒரு அப்பா இருந்தாரு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஜெபம் எதுக்கு? உபவாசம் எதுக்கு? வாரந்தோறும் தேவனை ஏன் தேடணும்? வருஷம் முடியும் போது ஏன் தேவனை தேடணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இது உலக ஜனங்க செய்கிறாங்க, நம்மளால அது முடியல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரை காண போறீங்க? இயேசுவை காண போறோம். எப்போ காண போறீங்க? இப்போயே காண போறோம். அப்போ இங்க சொல்லப்பட்டுக்குதுன்னாக்குது, அந்த இடத்துல பாருங்க, பங்கு கேட்கறான். அப்புறம் 13, சில நாள் சென்ற பின்பு, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ இங்க இருக்கிற நம்ம சபை பிள்ளைகளோட கர்த்தர் பேசுவாராங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் பாஸ்டர் பேசினுக்கிறான்னு சொல்லக்கூடாது. உங்க நன்மைக்கு நான் பேசுறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, 2 பிள்ளைங்க நம்மளுக்கு தெரியும். அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதுல அண்ணன் வந்து அப்பா அம்மாவுக்கு ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிறவராக காணப்பட்டார். ஆனா தம்பி வந்து அப்பா அம்மா தான் வளர்க்குறாங்க, ஆளாக்குறாங்க. அவங்கள எல்லா காரியத்தையும் படிக்க வைக்கிறது, துணி எடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, அவங்க டெய்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தர்றது, அப்பா அம்மா தான் பராமரிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, 2 பசங்களை சின்ன பையன், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களோட சொல்கிற பேச்சை கேட்டு அவன் தூர தேசத்துக்கு போகிறான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அப்படி போகக்கூடாது. நீ அந்த யோவலில் எழுது இந்த விளாட்டு இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு
ஆகாரமும் இல்லாத போச்சான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமாகுது, என்ன மாண்டு போனதுன்னு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அதெல்லாம் நடந்தது? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, இப்போ இந்த சபையில் அப்பா அம்மா தான் அந்த பிள்ளைகளை இவ்வளோ தொழு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி அவங்கள எல்லாத்துலேயும் தாய் தகப்பன் தான் வந்து கர்த்தருக்கு அடுத்தது அவங்கள பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கூட படிக்கிற பிள்ளைகளுடைய பேச்சு கேட்டுக்கின்னு அவங்க என்ன பண்ணுறது, வைவிலைக்கு போகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பெரியவங்களும் அப்படிதாங்கிறாங்க. நான் இந்த வருஷம் சொன்னேன்னு தெரியுமா, நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். யார் யார் கவனிச்சிங்க அதை? இந்த வருஷம் இப்போ நீ குடிச்சா எனக்குன்னா லாபமா, நீ குடிக்கிறேன்னா எனக்கு எதுனா லாபமா சொல்லு? நீ எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்தால்தான். அப்போ இந்த மிட் நைட்டில் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். உங்கள் சபையில் பல பேர் குடிக்கிறாங்க, அவங்க கிட்ட நீ பேசுனாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அப்போ சொல்லியிருப்பேன், அந்த செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ இதே நிலைமையில் இருந்தனா உனக்கு ஒரு போராட்டம் வரும், அப்போ நீ என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன்னு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தில் மாட்டி சிக்கி தவிச்சு இன்னும் அந்த பாவத்துக்குள்ளேயே படுத்துன்னு இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள தொடக்கூடாதா? அவங்கள மாற்றக்கூடாதா? சபைன்றது காணிக்கையோ தசன பாவத்தையோ வாங்கிறது அல்ல, நம்ம வாழ்க்கையை மாற்றுறது தான் சபை. நீ இயேசுவை கூப்பிட்டு பாரு. உன்னால் விட முடியாத பழக்கத்தை கூட ஒரு நாள் ஒரு மதியானம் வரைக்கும் ஒரு விரதம் இருந்து பாரு, கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஒரு நேமிக்கணும், கனவு மனைவி நேமிக்கணும், ஒரு நாள் தேவனுக்குன்னு நேமிக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கணவனை குற்றமாக பேசுகிற மனைவிங்க நிறையும், மனைவியை பற்றி குற்றமாக பேசுகிற கணவர்கள் நிறையும். அது தேவையில்லை, அது நம்ம கர்த்தருடைய பிள்ளை இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், கெட்ட குமார் என்ன பண்ணுறாரு, நான் நேற்று பார்த்த அந்த காரியத்தை கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. ஏன் ஆகாரம் குறையுது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம அந்த வசனம் பார்த்தோம் இல்லையா, நான் சொல்றது யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1:16 நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கண்களை விட்டுனாச்சு, ஆகாரமாக போச்சு. ஆனால் இந்த இடத்துல அவன் கண்களில் ஆகாரம் இல்லை, பண்ணி சாப்பிட்ற தீனி அந்த இடத்துல இருக்குது. அதை கூட அந்த ஓனரு, அந்த பண்ணிக்கு சொந்தக்காரன் அவனுக்கு தராத அவனை அடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்மளை 12 மாதம் பசியும் இல்லாத பட்னி இல்லாத நடத்தின ஆண்டவர் நல்லவர். நீங்கள் அவரை விட்டுறாதீங்க. உங்களோட இருக்கிற பழக்க வழக்கம், உங்களை கெட்ட பழக்க வழக்கம் உங்களை மாற்றுறவங்களோட போவாதீங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டு பாருங்க, அவன் தூர தேசம் போகிறான். அந்த இடத்துல சொல்லப்படுங்க, அவன் புறப்பட்டு துன்மார்க்க ஜீவியம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழித்துட்டு அப்புறம் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்க ஜீவியம் பண்ணான். அப்படின்னா தூரதேசம் என்னன்னா, ஆமென் சொல்லுங்களேன். அப்பா அம்மாவுக்கு எந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் பண்ற காரியங்களாம் சொல்லாத இருப்பாங்களோ அவங்க தூரதேசத்தில் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு தாய் தகப்பன் அவங்களுக்கு முக்கியமா தெரியல. காலேஜில் இப்போதான் நேற்று தான் பழகிருப்பான், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான். நேற்று தான் பழகிருக்கான், அந்த பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தவறு. என்கிட்ட கர்த்தர் அப்படியே காட்டினாரு, வேஸ்ட், அது தப்பு. உன் லைஃப்பை கெடுக்கிறதுக்கு உன் கூட இருக்கிற பிள்ளைகள் உன்னை தூண்டுதல் பண்ணா கூட நீ அப்பா அம்மா கூட நிற்கிற பிள்ளையாரு, ஆண்டவரோட நிற்கிற பிள்ளையாரு. எங்க கடவுளுக்குறாரு, நான் தேவனுடைய பிள்ளை, நீ அங்க கூப்பிட்டா நான் ஜெபம் பண்ணணும், எங்க அப்பா அம்மாவை கேட்கணும், அவங்க சொன்னாதான் நான் என்ன பண்ண முடியும், உன் கூட வர முடியும்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ இப்போ இருக்கிற உன் வாலிபத்தை கண்டவங்களுக்கு நீ கொடுத்துட்டுனா ஒரு வயசு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. இந்த கெட்டகுமாரன் பாருங்க, பார்த்தா கஷ்டமாகுது. துன்மார்க்க ஜீவியம் ஆஸ்தியெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க கூட என்ன பண்றாங்க, துன்மார்க்க ஜீவியம் பண்றதுக்கு
செலவு பண்ணுவாங்க. தவறு. அமன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பழகுங்க வானான்ல, அன்பு காட்டுங்க வானான்ல, ஐக்கியம் வைக்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. அமன் சொல்லுங்க. அப்போ இங்க பார்க்குறோம், இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் புத்தி தெளிஞ்சவனா அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது 17. அவன் புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனை பேரு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நம்ம தேவன் பசினால் சாகடிக்கிறவரா? நம்மள திருப்தியா நடத்துறவரு. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற பையன் துன்மார்க்கமான ஆளும் கூட போய் சேர்ந்து, ஆமென் சொல்லுங்க, பன்னிக்கு கிடைக்கிற தீனி இல்லாத கூட பசியும் பட்னியும் அலைஞ்சான். ஆனா இன்னொரு இடத்துல இருக்கிற பையன் என்ன பண்றான் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் சோத்திரம் 9 6 9 வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆமென். இங்க ஒரு பையன் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவன் ஃப்ரெண்டு பேச்சை கேட்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆண்டவருடைய பேச்சை கேட்கிறவன். இங்க ஒரு பையங்கிறான். அவன் கையில 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களா எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்? ஆண்டவர் முன்னால அவர்கிட்ட எது இல்லையோ அதை கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்துற பிள்ளைகளா மாறணும். ஆமென் சொல்லுங்க. அங்க இருக்கிற பையன் அப்பா கிட்ட ஏமாத்தி அம்மா கிட்ட ஏமாத்தி கண்ட ஃப்ரெண்டுங்களோட போய் சுத்திட்டு வர பையன். இந்த பையன் அப்பா அம்மாவையும் கவனிப்பான், ஆண்டவரையும் கவனிப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க ஒரு பையன் இருக்கிறான். அவன் யாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வந்து பாஸ்டர் கடை கொடுத்து உபவாசம் முடிச்சோன்னு சாப்பிட்டுட்டு போறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம உண்மையாக வந்து உலகத்துக்கு இன்னைக்கு பிள்ளைகளை பெரியவங்களை கொடுக்கறதுல நிறைய தருவாங்க. அவர் ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா இவர் ஒரு குவார்டர் வாங்கி தருவார். அவர் ஆப்பு வாங்கி கொடுத்தா இவர் ஒரு புல் வாங்கி தருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு தன்னுடைய காரியங்களை கொடுப்பாங்க. ஆனால் நல்ல பழக்கத்துக்கு சொல்லும் போது அவங்களுக்கு அது புரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நல்ல பழக்கத்துக்காக செலவு பண்ணிப்பார், தேவன் உன்னை உயர்த்துவார். நீ கெட்ட பழக்கத்துக்காக நீ வந்து உன்னுடைய தேவைகளாம் இவங்களுக்கு தர அவங்களுக்கு தரணும் போது நான் பார்த்துட்டேன். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் என் வயசில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தான் உன்னுடைய நண்பனா மாறணும். இயேசு தான் உன்னுடைய ஃப்ரெண்டா மாறணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இயேசுவோட பழகிட்டாவ உலகத்தில் இருக்கிற காரியத்தெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பவுல் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டமோ குப்பைன்னு எண்ணுகிறேன். அவர் அறிவினால அவர் அறின நானு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவன் முதல் கையாரிய கத்தரி என்கிட்ட காட்டுந்து உண்மையாகவே நம்ம சாப்பாட்டுக்கு அலையக்கூடாது. அந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுது. அந்த பையன் இடத்துல வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை கொடுத்தோன்னையும் அதை யோவான் சுவிசேஷம் மத்திய சுவிசேஷம் 14:19 எழுதப்பட்டுக்குது. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வான்றாரு. அதை கொண்டு வந்து அவர் கரத்தில் கொடுத்த உடனேயும் பிதா கட்ட, பிதாவே இந்த ஆகாரத்தை நீ கொடுத்ததுனால உங்களை நான் சோத்திரம் பண்றது சொல்லி அதை காட்டிட்டு கீழே இறக்கும் போது ஆமென் சொல்லுங்க. அந்த 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கத்தக்கதா கர்த்தர் கிரியை செய்தார். உங்களை கூட கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களையும் திருப்திப்படுத்துவார், மற்றவங்களையும் திருப்திப்படுத்துவார். அப்ப என்னது? இங்க ஒரு பையன் இருக்கிறான். அங்க இருந்த பையன், அங்க இருந்த பொண்ணு, ஊரு சுத்துற பொண்ணு, ஊரு சுத்துற பையன். அப்பா அம்மா தான் கண்டிச்சாலும் அங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுது, எங்க அம்மா சரியில்லைடி, எங்க அப்பா சரியில்லை,
எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கினே, அவன் பொல்லாத என்னத்த சொல்கிறது, பொறுக்கி பையன். ஆமன் சொல்லுங்க, ஆமன் சொல்லுங்களேன். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாகுது. நேற்று ஆண்டவர் காட்டினாரு. நான் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபுல் பாஸ்டிங்கோட நான் இந்த இடத்துல நின்றுக்கிறேன், நான் நின்றுக்கிறேன். எங்கள் சபையில் வர பிள்ளைகளை தாய் தகப்பனை விட்டு யாருன்னா பிரிப்பாங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை தொடணும், அந்த பெண்ணை தொடணும், அந்த ஆணை தொடணும். என் பிள்ளைகள் கெட்டு போக நீங்க அதுக்காக ஜெபிங்க. நீங்க விட்டுறாதீங்க, செல்லம் கொடுத்தா அப்படியே விட்டுறாதீங்க. ஆமன் சொல்லுங்க. இவங்க எதுலனா ஒரு பிள்ளைகளோட இருக்கிற கெட்ட பழக்கத்தில் சிக்கிக்கினாவே அத்தோட அவங்க லைஃப் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆமன் சொல்லுங்க, ஆமன் சொல்லுங்களேன். அப்ப நம்ம விடக்கூடாது. அதுதான் இங்க சொல்லுது, ஃபர்ஸ்ட் திருப்தியை தருவாரு. ஆமன் சொல்லுங்க. அங்க கெட்ட குமார தீனி இங்க சொல்லுது தின்னுட்டுன்னு இருக்குது. அது யோவேல் அதிகாரத்தில் 1:7 டக்குன்னு வாசிங்க. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. ஆமன் சொல்லுங்க. அப்போ உங்க ஆசீர்வாதத்தை யாரும் தின்னக்கூடாது. ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் இங்க ஊழியக்காரங்களை ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஜனங்களெல்லாம் கூட்டுங்க, பரிசுத்த உபவாசனால நேமிங்கன்றாரு. எதுக்கு நேமிக்கணும்? என் பிள்ளை, என் பொண்ணு, என் புருஷன், என் மனைவி இந்த வருஷத்தில் எந்த பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த நாளோட அது எங்களை விட்டு வெளியே ஓடணும். அமன் சொல்லுங்க, அமன் சொல்லுங்க. ரெண்டாவது ஆண்டவர் என்கிட்ட பேசுனா, நம்ம தேவைகளை கத்த தருவார். உங்களுக்கு யாருக்கு தேவைகள் இல்லை, கையை தூக்கி கத்தர்காட்ட காட்டுங்க. இந்த மாதம் கட்டாயமாக கத்த தருவார் தேவைகள். அப்போ என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த மீகா அந்த அதிகாரத்தில் மீகா 7:15 வாசிங்களா. 7:15 டக்குன்னு வாசிங்க. மீகா 7:15. நீங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்க தேவைகளை கொண்டு வந்து உங்க வீட்டுக்கு கொடுத்துருவாரு. என்ன காண பண்ணுவாரு? அதிசயத்தை. யாத்திராகம் 34:10 வாசிங்களா. 34:10 யாத்திராகம் சட்டன் வாசிங்க. உன் அதிசயத்தை காண. அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென். எந்த ஜாதியும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். அப்ப நீங்க பாருங்க, யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்களா. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம். போதும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்களை ஒடுக்குனாங்க வேலையில். ஆமென். கீழே 12. ஆனாலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவோ அவர்களே அவர் பழகி பெருகினார்கள். அப்ப ஒடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அவங்க ஜீவியம் கசப்பா ஆகிற அளவுக்கு அவங்கள ஒடுக்குனாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அது கீழே 14 வாசிங்க. 14 சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் அவர்களுடைய ஜீவனும் கசப்பாக்கினாங்க. நம்ம ஜீவன் கூட கசப்பா இருக்கும். எங்க ஆண்டவர் இருக்கிறாரு, என்னத்தான் நம்மள நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்களா. யாத்திராகம் 5:15. அப்போது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? ஆமென். 8 வாசிங்க.
8 அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும். ஆமென். ஒடுக்கப்பட்ட ஜனங்க, நெருக்கப்பட்ட ஜனங்க, உபத்திரத்தினால இருந்த ஜனங்க, இவங்கள தான் தேவன் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களை கூட கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த 5 சொல்லப்பட்டிருக்குது. உன்னை அதிசயத்தை காண பண்ணோன்னா, எகிப்து தேசத்தில் அவர் அதிசயத்தை செய்தாரு. சமுத்திரத்தை 2 பிளந்தது ஒரு அதிசயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, மன்னாவை அவங்க முன்னால கொண்டு வந்தது ஒரு அதிசயம். காடைகளை கொண்டு வந்தது ஒரு அதிசயம். ஆமென் சொல்லுங்களா. ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டு அவர் முறுமுறுத்து தான் பேசினாங்களே கண்டி. இங்க பாருங்க, 2 இடத்துல இருக்குது. இங்க மோசே முறுமுறுக்கிறாங்க, அங்க இயேசு முறுமுறுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க, யாத்திராகத்துல 16ஆம் அதிகாரம் 3 வாசிங்களா. 16:3. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நீங்கள் புள்ளா பார்த்து பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடு பெஸ்ட்டாக இல்லாதனால முறுமுறுத்து பேசுகிறாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் முறுமுறுக்கிறாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 6:42 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. 6:42. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க 13 வாசி. 43. இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். ஆமென். உங்களுக்குள்ள முறுமுறுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ரொம்ப பேர் இதில் முறுமுறுத்துன்னு இருக்கலாம். மாதம் வந்துச்சு, 25ஆம் தேதி வருது, எங்கே பணம் இருக்குதுப்பா. பணம் வச்சுன்னுக்கிறவங்களும் முறுமுறுப்பாங்க, பணம் இல்லாதவங்களும் முறுமுறுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே மோசே முறுமுறுத்தாங்க, இங்கே இயேசு முறுமுறுத்தாங்க. நான் முடிக்க போகிறேன். ஒரு காரியத்தை கர்த்தர் என்கிட்ட கற்றுக் கொடுத்தாரு. நம்ம வாயில் எப்பவுமே முறுமுறுக்கிற வார்த்தை பேசக்கூடாது. மற்றவங்களை பலப்படுத்துகிற வார்த்தையை பேசணும். நம்ம தேவைகள் சந்திக்கணுமா? யார் யாருடைய தேவைகள் சந்திக்க பண்ணணும். நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நான் பார்த்தேன், ஒரு சகோதரியை பார்த்தேன். அந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்க எப்போ பார்த்தாலும் கீரை குழம்புனா கற்றுவாங்க. ஆமென் சொல்லுங்க. கொமுட்டிக்காய், வண்டைக்காய், இந்த காய் அந்த காய் தராரு, எங்களுக்கு நல்ல காடையை தர மாட்டாருன்னு கத்துனாங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பா நான் தான்னாரு. அதுக்கு முறுமுறுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, நல்லா சாப்பிட்டாலும் முறுமுறுப்பாங்க, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும். நான் ஒரு சகோதரியை பார்த்தேன் நான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் அந்த அம்மா இருக்கிறாங்க. நம்மளை அவங்கள போல கர்த்தர் மாற்றணும். அவங்கள போல பாருங்க. நம்ம தேவைகள் உங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ, கணவனுக்கு தெரியுதோ, மனைவிக்கு தெரியுதோ, பிள்ளைகளுக்கு தெரியுதோ, வேலை செய்கிற இடத்துல தெரியுதோ தெரியலையோ, நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும். அப்போ இங்கே பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 வாசிங்களேன். 8, 9, 10 பட்டன் வாசிப்பான். பின்பு ஒரு நாள் எலிஷா கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊர்ல ஒரு நல்ல ஒரு பணக்கார பெண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துலேயும் கர்த்தர் அவங்கள வசதி வாய்ப்பாக வச்சிருக்கிறாரு. எலிசா அந்த பகுதிக்கு ஊழியம் செய்ய போகும்போதெல்லாம் அந்த அம்மா
அவருக்கு நல்ல ஆகாரத்தை தருவாங்களாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆகாரத்தை தருவாங்களாம். அவங்க வீடை கொடுக்கறதோட பரவாயில்ல, அதுக்கு அடுத்து இப்போ வீடை தருவாங்களாம். வீடை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இப்போ வாசிங்கப்பா 9:10 2 ராஜாக்கள். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம் மெத்தையின் மேல் மேல ஒரு சிறிய அறை விட்டு தராரு. கர்த்தருக்கு தருவீங்களா? எல்லாம் கடங்கடெல்லாம் ஆடிட்டோம் பாஸ்டர், அப்புறம் பார்க்கலாம். கொடுக்கறதுக்கு கர்த்தர் வீடு, ஆனால் அது வாடகையில் போவோம். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். பணக்காரன்றது சொல்றது முக்கியம் இல்லை, அந்த பணத்தினால கர்த்தர் மகிமைப்படுறாரு, அதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அங்க பாருங்க, அப்புறம் வாசிங்க. ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். மேஜை நாற்காலி லைட்டு இப்போ என்னவா இருக்கும்? அப்போ அப்படி இருந்தது, இப்போ ஒரு ஏசி போடுவோம். ஆமென் இல்லை, இப்போ நல்ல டைல்ஸ் போடுவோம். நல்ல மேலெல்லாம் வந்து நல்ல மார்பிள் கல்லாவை போட்டு பாஸ்டர் வரார் கொடுப்பேன்னு இப்போ கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, கனம் பொருந்திய பெண்ணு. இப்போ கூட நீங்கள் எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்கள் வருமானத்தை என்ன பண்ணுவார்? மற்றவங்க கிட்ட இல்லை கொடுக்காதபடி உங்கள் கையில் கர்த்தர் பிடிங்கி தருவார். நான் நேற்று பார்த்தேன், உண்மையாக நேற்று என்கிட்ட காட்டினாரு. நம்மளாம் வந்து பாக்கியவான். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், நீங்களாம் பாக்கியவான், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமாம், இப்போ நான் வந்து வேலை செய்துருந்துக்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால் நான் போகிறேன். மண்ணடியில் வேலை செய்திருந்தேன், கம்பி கடையில் வேலை செய்திருந்தேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி சுமை சுமக்கிறாங்களோ அது போல் கம்பி தூக்கின்னு போய் வண்டியில் போடுவேன். காலையில் உட்காருவேன் அந்த மண்ணடியில் கடையில். அந்த வெளியூருக்கு லோடு ஏற்றுறதுக்கு மதியானத்தில் வரும். அப்போ நாங்கள் அந்த லோடு ஏற்ற ஒரு 2 பேராக போவோம், 4 பேராக போய் ஏற்றுவோம். ஏற்றிட்டு மணி 10 மணிக்கு தான் அந்த ஓனரு கையில் ஒரு 1000 ரூபாய் தருவார். அந்த 1000 ரூபாய் டவுல் போட்டுன்னு வருவேன். இப்போ பார்த்தா கோட்டு சுட்டு போட்டுங்க, டவுல் போட்டுன்னு பனின்னு போட்டுன்னு அந்த பிராட்வே ரோடுக்காக போவேன். லிங்கி தூக்கி கட்டிக்குவேன். அதுவும் ஸ்டைலு. இது வரைக்கும் தொட தெரிகிற மாதிரி கட்டிக்கினேன். ஐயோ எப்பா, அதுன்னா இது அப்படியே எங்கெங்கே ஒயின் ஷாப்புக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனையும் எங்கள் அம்மா கிட்ட 50 ரூபாய் கொடுத்துட்டு விழுவேன். ஏன்னா வாந்தி எடுக்கிறேன்ல, அதை வாரணும். அப்படின்னு சொல்லுங்க. தெரியுமா? நீங்களாம் பாக்கியவான் தெரியுமா? இன்னைக்கு பசி பட்னி இல்லாத என்னை நடத்துறது. கொடுக்கறதுக்கு வந்து பிசினர் தானே பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என் மனைவி சொல்லுது, நீ அதை பண்ண, அதை கர்த்தர் உன்னை கனப்படுத்திக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீ பார், நீ இருந்த நிலைமையை பாரு, இப்போ எப்படி இருக்கிறேன்னு பாரு. இந்த வருஷம் தொடங்கும் போது நீ எப்படி இருந்த, இந்த வருஷம் முடிக்கும் போது எப்படி இருக்கிறேன்னு பாரு. முறுமுறுக்காத. ஆமென் சொல்லுங்க. இன்னும் தரணுமே, இன்னும் தரணுமே, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணுமே. எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் 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 நீனா தர கத்தருக்க முறுமுறுப்பை தர. எங்க பாஸ்டர் 4 நாள் மழை வந்தது, எங்கள் வேலையெல்லாம் போச்சு பாஸ்டர், இப்போ பணம் வருமானு தெரில. அப்போ இந்த 11 மாதம் சம்பாதிச்சு அது எங்கே போச்சு? அது சொல்ல மாட்டேன் பாஸ்டர். கஷ்டம் வந்தால் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஆசீர்வாதம் வந்தால். அப்போ இங்கே பாருங்கள், இந்த அம்மா ஃபஸ்ட்டு அவரை கனப்படுத்துகிறாங்க. 2வது நான் முடிக்கிறேன். அவர் கேட்குறாரு, இந்த அம்மா அடிக்க வரும்போது வீடை தராங்க, பிரியாணியை தராங்க, கட்டில் போடுறாங்க, மத்திய எல்லாமே பண்ணுறாங்க, கனப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன செய்யணுன்னு கேளுன்னு அவருடைய வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் சுகமாகறேன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க முறுமுறுத்து பேசலை, அப்போ கனப்படுத்துகிறாங்க. 2வது அவங்க
எதுவும் எதிர்பார்த்து ஆண்டவருக்கு செய்யல. நம்ம கூட எதுவும் எதிர்பார்த்து செய்யாதீங்க, எதிர்பார்த்து ஆண்டவர் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. இல்லாத தெய்வத்தை தேடும் போது நான் எந்த எதிர்பார்ப்பு பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. அங்க போனா எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், புண்ணியம் கிடைக்கல, குடி போதை தான் கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சாமியை கும்பிட்டுன்னு ஒரு பையில வந்து கோட்டு பாப்பா பாட்டில் போட்டுன்னு வந்து நான் பக்தி உள்ளவன நானாக தான் இருப்பேன். சாமி இறங்கணுன்னே உள்ள அதிகம் குடிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே பாரு 3 காரியம் அந்த அம்மாவை பற்றி சொல்லுது. முதல்ல அவ கனப்படுத்துறா, ரெண்டாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது அதே அதிகாரத்தில் 19 வாசிப்பான். 19 வாசி. தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது. 18 வாசி. 18. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பு. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு மேல போங்க. 16 வாசிப்பான். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஆமென் சொல்லுங்களா. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்குது அதே அதிகாரத்தில் 14 வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கெசியாவை அவன் கேட்டதற்கு அவன் 13 வாசிங்க. 13. அவன் கேயாசை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சலகாரனையோடு எங்களை விசாரித்து வருகிறாயோ, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவங்க கனப்படுத்துறத பார்த்தா எலிசாவால தாங்கவும் முடியல. நீங்க கூட உண்மை இந்த 10-12 மாசம் பல விதமான கனத்தை சபை கொடுத்துருக்கிறீங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அப்புறம் வாசிங்க. ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இவளுக்கு குழந்தை இல்லை, அதை தானே சொல்லணும். குழந்தை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றா? நான் சுகமாகிறேன், நான் நல்லாகிறேன்றா. ஃபர்ஸ்ட் கனப்படுத்துறா, ரெண்டாவது எந்த எதிர்பார்ப்பும் அவ கனப்படுத்துறதுக்கு அவ பார்க்கல. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லா வசதி வாய்ப்பாயிட்டா கூட இந்த நாளில் தேவைகள் இல்லைன்னா முறுமுறுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த 12 மாதம் கர்த்தர் நம்மளை எவ்வளோ நல்லா நடத்தியிருப்பாரு. அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, பாருங்க, அந்த சகோதரி பையன் செத்துறான், தலைவலி வந்து வயல்வெளிக்கு போறாங்க. பையனுக்கு தலைவலி பாரு. இன்னைக்கு தலைவலி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம சாவாத இருக்கணும்னா கர்த்தருடைய சுத்த கிருபை. தலைவலியில் இறந்துடுறான். இப்போ அவங்க அம்மா கிட்ட அந்த பையனை அனுப்புறாங்க. அம்மா மடியில் படுக்கும்போது பையன் செத்துட்டான். இப்போ இவங்க எந்த வீடை கொடுத்தாங்களோ ஊழியக்காரனுக்கு, அந்த வீட்டில் கொண்டு போய் அந்த பையனை கழுத்துறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க செய்த கனம் அவங்க வீட்டில் வந்த மரணத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. விளையாட்டில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ கர்த்தர் அதை தான் செய்வார். நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டா மருத்துவமனைக்கு போய் கொடுக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? நேற்று கூட ஒரு செய்தி நான் கேட்டேன். மோகன் சிலாசரையோட கல்யாணகுமார் பாஸ்டர் பேசினாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த வியாதியும் இல்லை, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் பலம் கொடுத்தாருனாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை அவ்வளோ செய்கிறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அவ்வளோ பல கிராமத்துக்கு, பல இந்தியாவில் இருக்கிற பல மாநிலத்துக்கு இயேசு தான் தெய்வம்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். சம்பாதிக்கிற வருமானத்தை நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிட்டு அப்படியே வாயிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதில் பல ஆத்மா ரட்சிக்கப்பட நம்ம செய்யணும். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த குழந்தை தலைவியில் போகுது. இப்போ அந்த எலிசா கிட்ட அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வேலைக்காரன் அனுப்பிட்டு இவங்க ஒரு அன்னைக்கு வந்து கைதை தான் வந்து அன்னைக்கு டாட்டா சும்மாவாக இருந்துருக்குது, காரை புக் பண்ணுறாங்க. கைதை காரு, அந்த கார் மேலே ஏறிக்கின்னு அவங்க போகிறாங்க. போனால் எதிர்க்க டாப்பிங் காரர் போல் எலிசா சொல்கிறார், அந்த அம்மா வராங்க பாரு, அதை வராம்பா பார், அந்த அம்மாவை பாரு.
ஆமென் சொல்லுங்க. இங்கே யாருன்னா பேர் சொன்னால் கூட கோச்சிங்க, பயமாகுது. ஆமென் சொல்லுப்பா. அந்த தெபோரா அம்மா வராங்க பாரு, தெபோராவை தான் சொல்கிறேன், தெபோரா அம்மாவை சொல்ல. தெபோரா அம்மா வராங்க பாரு, பாஸ்டர் அம்மா வராங்க பாரு. அவங்கள போய் பாஸ்டர் அம்மாவை பார்த்து, அம்மா நீ நல்லாகிறியா? பாஸ்டர் கால் வலி பாஸ்டர். நீ நல்லாகிறியா? முதுகு வலி பாஸ்டர். நீ நல்லாகிறியா? பாஸ்டர் தலை சுத்துது பிபில, சீக்கிரம் முடி. அப்போ அங்க பாருங்க, அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது. அவர் அனுப்புறாரு. அங்க போய் அந்த வேலைக்காரன் கேட்குறான், எலிசா வேலைக்காரன், நீ நல்லாகிறியா? நான் சுகமாகிறேன். உன் புருஷன் நல்லாகிறார், சுகமாகிறேன். உன் மகன் நல்லாகிறார். அந்த குழந்தைக்கு என்னாகுது? வீட்டில் வரலாம் என்னக்குது, பார்த்தா பெட்டில் போனமாகுது. அப்போ பாருங்க, உங்களை வந்து நாங்கள் ஒரு வார்த்தை கேட்குறோன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? சுகமாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? சில பேர் பலவீனப்படுத்துகிற வார்த்தை தான். எங்கே பாஸ்டர், ஐயோ கோயிலுக்கு வரதே கஷ்டமாகுது பாஸ்டர். இது அழுவத்தை பார்த்து நானும் அது லேடிஸ் ஆகிறதுனால கையை மேலே போட முடியாது கூட. அதுக்கு தான் என் மனைவி இட்டுன்னு போகிறது. இனிமேல் அழுவேன். இது அது தோல்ல கையை போட்டணும், இது தோல்ல நான் கையை போட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, கிறிஸ்மஸுக்கு தேவையில்லை. ஆமாம். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நம்மள பலப்படுத்துகிற வார்த்தையை பேசணும். நீங்கள் பலவீனப்படுத்துகிற வார்த்தையை பேசாதீங்க. அவ கனப்படுத்தினா, அவ எதுவும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லை, அவ கனப்படுத்துறதுக்கு காரியம், அவ செத்த, அவன் புள்ள செத்த அந்த பொணமா அந்த கட்டில் படுத்துருக்கிற குழந்தைய உண்மையாக அவ கனப்படுத்துறது நிமித்தம் தான் எலிசா போய் இவங்க சொன்னாங்க பாரு, உன் கண்ணை நெருப்பா மாத்து, உன் கையை நெருப்பா மாத்து. எதுக்கு சொன்னாங்க? நீ நெருப்பா மாறினதான் உன் வீட்டில் வர வியாதி உன்னை பார்த்து பயந்து ஓடும். அந்த இடத்துல எலிசா நெருப்பா மாறுறாரு. இந்த அம்மா போறாங்க அங்க. எலிசா அந்த வேலைக்காரங்கிட்ட, நான் சுகமாகிறேன், என் மனைவி சுகமாகுது, என் பிள்ளைங்களாம் ஐயோ ஐயோ குழந்தைங்க நல்லா விளாடுதுக்கோ, வீட்டில் இப்போ பரோட்டா குத்துட்டு வந்துருக்கிறேன், சாப்பிட்டுக்குதுன்னு பார்த்தா அது செத்து போனமாகுது. நீ சொல்லுவியா அது மாதிரி? இப்போ நான் கேட்பேன் லாஸ்ட் ஜபத்தில், நீ நல்லாகிறியா? பாஸ்டர் கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லை, இன்னும் பணம் வரல, ஜபம் பண்ணீங்க, துணி எடுக்க. நீ துணி போட்ட மற்றவங்களுக்கு ஒரு துணி கொடுப்பியா? நீ பிரியாணி சாப்பிட்டா மற்றவங்க ஒரு 10 பேருக்கு பிரியாணி தருவியா? கொடுத்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, தந்துப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம பலவீனப்படுத்துகிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? சொல்ல. நீங்கள் உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறியா? அதை சொல்லு. இருக்கட்டும், முடிச்சிடறேன். அதை சொல்லு, பலவீனத்தை பற்றி பேசாத. இப்போ எலிசா கேட்ட அந்த அம்மா போகிறாங்க, காலில் போய் விழுந்துடுறாங்க. ஆண்டவர் வந்து இந்த அம்மாக்குள்ளே நடந்ததை மறிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, ஆமென் சொல்லுங்க, மறந்துட்டாரு, என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு வேலைக்காரனை இட்டுன்னு போகிறாங்க. அவன் வந்து பணம் பிடுங்கி, அவன் எங்கே போனாலும் பணம் இருந்தால் தான் அந்த காணிக்கை வாங்கியிருந்தா ஜபம் பண்ணுறான். அந்த ஆள் கையை வைக்கிறாரு, கோலை வைக்கிறாரு, மூஞ்சி எத்தனை பூணு ஊதுறாரு, ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் எலிசா போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த குழந்தை வாயோட இவர் வாயை வச்சு பூணு ஊதுறாரு. அந்த குழந்தை கையோட இவர் கை, அந்த குழந்தை காலோட இவருடைய கால். இவர் அதை செய்ய செய்ய இவர் மேலே இருந்த பவர், இவர் மேலே இருந்த அக்னி அந்த குழந்தைக்குள்ளே இறங்கி அந்த குழந்தை அனல் உரைக்கப்பட்டு தும்புது. தும்புங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் கூட நீங்கள் அனலாக மாறினா தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி மாறும். நீங்கள் அனலாக இல்லாத எப்போ பார்த்தாலும் எங்கே பாஸ்டர் போய் ரொம்ப பேரை விசாரி. நான் இன்னைக்கு கூட ஃபோனில் கேட்டேன், நிறைய பேரை விசாரித்தேன், நீ நல்லாகிறியா? எங்கள் பாஸ்டர் இல்லாத அந்த குறிப்பு எக்கச்சக்கமாக வருது, செல்ஃபோனில் வச்சு தாங்கிறேன், அதை டேப்பில் நான் போடுவேன். அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாயின் வார்த்தை தான் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கனப்படுத்துங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஜெபம் பண்ணலாமா? அப்போ அந்த அம்மா பாருங்க, செத்த குழந்தைய தேவன் அவங்க கையில் எலிசா மூலியமா உயிரோட காப்பாற்றி அந்த வீட்டை விட்டு கீழே இறங்குறாரு. பணமா போய் அந்த ஊழியக்காரன் எலிசாவுடைய வேலைக்காரன்
அந்த இடத்துல அந்த ராஜா கூட நின்று அந்த அம்மாவுக்கு தான் ஆண்டவர் அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தாருன்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு பலத்தோட நீங்க பேசுறீங்களோ, அதை வச்சுதான் நீங்க போற இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். ஜெபிக்கலாம். இயேசுவே உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பிறந்தார் 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 பிறந்தார், இயேசு எனக்காகவே பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனாக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஆமென். நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனாக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். அதிசயமானவர் பிறந்தார், ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். அதிசயமானவர் பிறந்தார், ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி. எல்லாம் எழுந்திருப்போம். அப்ப நீங்க உபவாச நாளை நியமிக்கணும். நீங்க கடவுள் செய்ய மாட்டாரெல்லாம் யாருக்கிட்டையும் போய் சொல்லி அவரை முறுமுறுக்காதீங்க. அவர் உயிரோட இருக்கிறாரு. அப்போ ஒரு நாளை நம்ம நியமிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்காக இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு குடும்பமா நியமிச்சு கொஞ்சம் ஒரு காலையில 10லேருந்து 12 வரைக்கும் ஆண்டவருக்கு முன்னால் நில்லுங்க. புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போறீங்க. அந்த ஆண்டு ஆசீர்வாதமா நம்மளுக்கு காண பண்ணனா நீங்க அவர் முன்னால நிக்கிறத வச்சுதான். இப்ப பாருங்க, நான் இந்த நாள்ல நேத்து நாள்ல இருந்து இந்த வசனம் என்ன ரொம்ப என்ன பேசிச்சு. நீ சம்பூர்ணமா சாப்பிட்டு நீ திருப்தி அடைந்து உன் அதிசயமா நடத்துற உன் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிற நீ வெக்கப்பட்டு ஒரு பொழுதும் போக மாட்டேன். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்கன்னாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு, நீ உபவாசம் போட்டு ஜெபி. எல்லாருடைய தேவைகள் அதிகமா இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் தேவைகள் அதிகம், ஜனவரி தேவைகள் அதிகம், பண்டிகை நாளா இருக்குது. எல்லார் வீட்டுக்கும் திருப்தியை கத்த தரணும், நீ ஜெபின்னு சொன்னாரு. அதனால்தான் இன்னைக்கு நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் புல் பாஸ்டிங்ல தேவனை மகிமைப்படுத்துறேன். நீங்க நல்லா இருக்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபிக்கணுமா, ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புத அதிசயத்தை செய்ய உண்மையாவே குடும்பமா சேருங்க, சேருங்க. கர்த்தாவே, இந்த இடத்துல நீ வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி. இந்த யோவேல் அதிகாரத்துல 2:26 எழுதப்பட்ட வசனங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேற உபவாசம், பரிசுத்த உபவாசனால நாங்க நியமிச்சு நாங்க ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு ஜனங்களை கூட்டமா சேர்த்து கூட்டத்தை சேர்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். நீ எழுந்து போனதுலாம் நான் திருப்பி உனக்கு இந்த வருஷத்துல அளிப்பேன்னு சொன்னிய. நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னிய. மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியத்தை செய்வேன். அப்பா, மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊத்துவேன்னு சொன்னீங்களே. தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, சொப்பனத்தை சொல்லுவீங்க, காணுவீங்கன்னு சொன்னீங்களே. நாங்க வந்தவங்க யாரும் நாங்க உன்னோட கூட ஒரு நாளை நாங்க நியமிக்கணும்பா. வாரத்துல ஒரு
நாள் உமக்கு முன்பாக கனவு மனைவியா பிள்ளைகளா நியமிச்சு இந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது ஏனோ தானே நாங்க போவாதபடி இந்த வரப்போற ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்குன்னு எங்களுக்கு தெரியலப்பா. நாங்க உங்க முன்னால நிக்கிறத வச்சு தான்பா எங்களையும் எங்க குடும்பத்தையும் நாங்க இருக்கிற பகுதியில் வாயிற மக்களையும் நீங்க பாதுகாக்க முடியும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துக்குள்ள நான் கொடுக்குறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து பெரிய சாட்சியா இந்த இடத்துல வந்து நிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.